Hi friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸோடைய ஆர்டர் டிகிரி எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்றது பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் கான்செப்ட்டு. ஸோ எல்லா எக்ஸாம்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. டிகிரி அண்ட் ஆர்டர் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ ஆர்டர் அப்படின்னா என்னென்னா ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ நார்மலாக ஃபஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஹையர் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் அப்படின்னா dy/dx மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஆர்டர் அப்படின்னா d²y/dx². தேர்ட் ஆர்டர் அப்படின்னா d3y/dx³. ஸோ அந்த மாதிரி ஆர்டர். ஸோ அதுதான் வந்து ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிகிரி அப்படின்னா என்னென்னா பவர் ஆஃப் த ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அதாவது ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் எதனுடைய ஆர்டர் மேக்ஸிமமாக இருக்கோ அதுக்கானுடைய பவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிகிரி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ பவர் ஆஃப் த ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னது, டிகிரி. ஸோ அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலினாமியல் ஈக்குவேஷனாக இருக்கணும். ஸோ பாலினாமியல் ஈக்குவேஷனாக இருக்கணும் டு ஃபைண்ட் த டிகிரி. ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து ஆர்டர் அண்ட் டிகிரி ஃபைண்ட் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் see the problem. ஸோ ஃபைண்ட் தி ஆர்டர் அண்ட் டிகிரி ஆஃப் த ஃபாலோவிங் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். d²y/dx² + 3dy/dx + 4y = 0. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா y அப்படிங்கிறது டிபெண்டன்ட் வேரியபிள், எக்ஸ் அப்படிங்கிறது இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஓகேங்களா? ஸோ dy/dx. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இதில் இது ஹையர் ஆர்டர் அப்படிங்கிறது பாருங்கள், ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் அப்படிங்கிறது. ஸோ d²y/dx², இது dy/dx தான் இருக்குது. ஸோ இந்த டேர்ம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் இருக்குது. ஸோ அதனால் ஆர்டர் என்னது 2 அப்படிங்கிறது போடணும். ஸோ இதனுடைய பவரில் என்ன இருக்குது, ஸோ இந்த ஆர்டர் வேல்யூ இது. ஸோ இந்த ஆர்டருடைய ஹையஸ்ட் டெரிவேட்டிவோடைய பவர் தான் நமக்கு என்னது, டிகிரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதனுடைய பவர் என்னது நமக்கு 1. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து டிகிரி இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஆர்டர் என்ன டிகிரி என்னன்றது ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ லெட்ஸ் see the second problem. ஸோ செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள். 1 + dy/dx the whole square then whole power 3/2 divided by ∂2y/∂x² that is equal to x. ஓகேங்களா? ஸோ இன்னொரு என்ன பாயிண்ட் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, இப்போது டிகிரி ஆர்டர் ஃபைண்ட் பண்ணும்போது இது இருக்குது இல்லைங்களா, ஸோ இந்த ஃப்ராக்ஷன் வேல்யூஸ்லாம் இல்லாமல் வந்து பார்க்கணும். ஸோ பாலினாமியல் ஈக்குவேஷனாக கொண்டு வரணும். பாலினாமியல் ஈக்குவேஷன் என்ன, நார்மலாக x² + x + x கான்ஸ்டன்ட் that is equal to 0, சம் கான்ஸ்டன்ட் வேல்யூ அந்த மாதிரி வந்து நம்ம என்ன கொண்டு வரணும், அந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து பாலினாமியல் ஈக்குவேஷன். அப்படி இல்லை அப்படின்னா ax³ + bx² + cx + d that is equal to 0 that is equal to sin x cos x. ஸோ அந்த மாதிரி டேர்ம் வந்து ஈக்குவேஷனை வந்து ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நமக்கு ஃப்ராக்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஃப்ராக்ஷனை வந்து நான் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 1 + dy/dx² whole power 3/2 that is equal to, இந்த டேர்ம் இந்த பக்கம் வச்சுன்னா என்ன வரும், ஆல்ஃபா × d²y/dx². ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் டேக்கிங் ஸ்கொயர் அப்படின்னு பண்ணிங்கன்னா, ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும், டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் த சைட். ஸோ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 1 + dy/dx² whole power 3/2 into ஸ்கொயர். ஸோ a⁻m whole power n that is equal to a⁻mn ஃபார்முலா நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போது இதனுடைய ஸ்கொயர் தட் மீன்ஸ் 3/2 into 2 ஸ்கொயர் பண்ணும்போது 3/2 the whole square 3/2 into 2ன்னு வரும். ஸோ இந்த 2ல் வந்து 2 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் டேர்ம் என்ன கிடைக்கும், 3 மட்டும் இருக்கும். சேம் அதே மாதிரி இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா α² into d²/y divided by dx² whole power 2 whole square இல்லைங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும், 1 + dy/dx the whole square whole power cube that is equal to α² into d²y/dx²
ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலினாமியல் ஈக்குவேஷன், அதாவது எக்ஸ் கியூபு எக்ஸு அப்படின்ற ஒரு டேர்மில் இருக்குது. ஸோ இப்போ வந்து பாருங்கள் இந்த ஈக்குவேஷனில் எது ஹையஸ்ட்டு டெரிவேட்டிவாக இருக்குது. ஸோ இது dy/dx த ஹோல் ஸ்கொயர், அதாவது ஃபஸ்ட் ஆர்டர் தான், பட் அதுக்கு தான் ஸ்கொயர் எடுத்திருக்காங்க. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஆர்டர். ஸோ இந்த dy/dx த ஹோல் ஸ்கொயரும் d²y/dx ஸ்கொயரும் சேம் இல்லை, ஈக்குவல் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்போது இதில் வந்து எது ஹையஸ்ட் ஆர்டர், இது தான் d²y/dx ஸ்கொயர். ஸோ அதுதான் வந்து ஹையஸ்ட்டு டெரிவேட்டிவ். ஸோ அப்போது இதனுடைய ஆர்டர் என்ன, இந்த சம்முக்கு 2, இந்த எங்கே டி ஸ்கொயர் தானே இருக்குது, அதனால் ஆர்டர் 2. ஸோ டிகிரி என்ன, ஹையஸ்ட் டெரிவேட்டிவோடைய பவர். ஸோ இந்த ஹையஸ்ட் டெரிவேட்டிவோடைய பவரில் என்ன இருக்குது, 2 தான் இருக்குது. ஸோ அப்போது டிகிரியும் 2 தான் நமக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள், d²y/dx ஸ்கொயர் ப்ளஸ் dy/dx த ஹோல் கியூப் தட் இஸ் ஈக்குவல் டு 3, சாரி எக்ஸ். ஸோ இந்த டேர்மில் வந்து ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் என்னது, இதுதான் d²y/dx ஸ்கொயர். ஸோ அதனுடைய ஆர்டர் என்ன, ஹையஸ்ட் டெரிவேட்டிவ், அதனுடைய இங்கே வந்து ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் 2 தான், d²y/dx ஸ்கொயர். ஸோ ஆர்டர் வந்து 2. ஸோ செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ அதனுடைய டிகிரி, ஸோ ஹையஸ்ட் டெரிவேட்டிவோடைய பவர் என்னது, பவர் வந்து 1 தான். ஸோ ஆர்டர் 2, டிகிரி 1. ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் see the next sum. d³ y/dx³ ஹோல் பவர் 2/3 that is equal to dy/dx plus 2. ஸோ இந்த மாதிரி இருந்தால் என்னன்னு சொல்லியிருக்கோம், இந்த ஃப்ராக்ஷனை வந்து நம்ம என்ன பண்ணணும், இன்டீஜர் வேல்யூக்கு மாற்றணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை ஸோ d³ y/dx³ ஹோல் பவர் 2/3 that is equal to dy/dx plus 2. ஸோ இப்போது இது கூட நம்ம எதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த ஃப்ராக்ஷன் வேல்யூ வந்து ஹோல் வேல்யூவாக மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்யூப் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், வேல்யூ வந்து a⁻m ஹோல் பவர் n, தட் மீன்ஸ் d³ y/dx³ ஹோல் பவர் 2/3 ஹோல் க்யூப் அந்த மாதிரி வரும். ஸோ அப்போ உங்களுக்கு என்னது 2/3 × 3ன்னு வரும், 3 கேன்சல் ஆகிடும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா டேக்கிங் க்யூப் ஆன் போத் சைடு இருக்குது. ஸோ எடுத்திங்க அப்படின்னா என்ன வரும், d³ y/dx³ ஹோல் பவர் 2/3 ஹோல் பவர் க்யூப் தட் இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு எடுக்கணும் dy/dx plus 2 த ஹோல் க்யூப். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து a⁻m ஹோல் பவர் n அப்படின்னும் போது இது ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணிக்கணும், 2/3 × 3. ஸோ 3 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ த ரிமைனிங் டேர்ம் என்னது, d³ y/dx³ into whole power 2 that is equal to dy/dx plus 2 whole cube. ஓகேங்களா? ஸோ ஹோல் க்யூப். ஸோ இப்போ வந்து பாருங்கள், இப்போ இது a + b த ஹோல் க்யூபாக இருக்குது. ஸோ a + b த ஹோல் க்யூபாக இருந்தாலுமே இது ஃபஸ்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இதை நீங்கள் எத்தனை டைம் க்யூப் எடுத்தாலுமே என்ன ஆகும், அது ஃபஸ்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனாக தான் இருக்கும். பட் அதுக்கு க்யூப் வரும் இல்லையா? ஸோ அதனால் இதுக்கு நீங்கள் க்யூப் எடுத்தீங்க அப்படின்னாலும் இது ஃபஸ்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனாக தான் இருக்கும். ஸோ அதனுடைய டெரிவேட்டிவ் வந்து நிறைய இல்லை, ஹையஸ்ட் டெரிவேட்டிவாக இதை எடுத்துக்க முடியாது. இன்கேஸ் dy/dx த ஹோல் க்யூபாக இருந்தால் அதை வந்து ஹையஸ்ட் டெரிவேட்டிவாக எடுத்துக்கக்கூடாது. ஸோ நமக்கு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா d³ y/dx³. ஸோ இதுதான் வந்து ஹையஸ்ட் டெரிவேட்டிவ். ஸோ அப்போ ஆர்டர் என்னது 3. ஸோ அதனுடைய பவர் என்னது 2. ஸோ அதுதான் வந்து டிகிரி. ஓகேங்களா? ஸோ ஆர்டர் 3, டிகிரி 2. ஸோ லெட்ஸ் see the next problem. ஸோ இந்த ப்ராப்ளம் பாருங்கள், √d² y/dx² that is equal to cube root of dy/dx plus 3. சேம் அதே மாதிரி ரேடிக்கல் சைனில் இருந்தது அப்படின்னா, ரேடிக்கல் அப்படின்னா உங்களுக்கு ரூட்டில் இருந்தாலோ இல்லை லாக் டேர்மில் இருந்தாலோ இல்லை பவர் ஃப்ராக்ஷனில் இருந்தாலோ அதை எல்லாத்தையுமே நம்ம என்னென்னு மாற்றணும், நார்மல் பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ பவரில் வந்து உங்களுக்கு ஃப்ராக்ஷன் வராமல் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஈக்குவேஷனை சேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம், இந்த டேர்மை நம்ம என்னென்னு எழுதலாம், d² y/dx² ஹோல் பவர் 1/2ன்னு எழுதலாம். ஏன்னா √2 அப்படிங்கிறது ஹோல் பவர் 1/2 தான். அதே மாதிரி க்யூப் ரூட் அப்படின்னும் போது dy/dx plus 3 ஹோல் பவர் 1/3. ஸோ இப்போது இது வந்து நம்ம என்ன பண்ணணும், இங்கே வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது, இங்கேயும் ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ அதனால் நான் ரெண்டு ஃப்ராக்ஷன்லையுமே வந்து இன்டீஜர் வேல்யூவாக, தட் மீன்ஸ் ஹோல் வேல்யூவாக மாற்றணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இந்த 1 டினாமினேட்டர் வேல்யூ இருக்குது இல்லையா, ஃப்ராக்ஷனில் இருக்கிற டினாமினேட்டர் வேல்யூ. ஸோ இந்த 1/2ல் டினாமினேட்டர் 2, இங்கே 1/3 டினாமினேட்டர் வந்து 3 இருக்குது. ஸோ அந்த ரெண்டு வேல்யூக்குமே எல்சிஎம் எடுக்கிறேன். ஸோ எல்சிஎம் ஆஃப் 2, 3 6. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டேக்கிங் பவர் ஆஃப் 6 ஆன் போத் சைடு, ரெண்டு பக்கமும் வந்து
6 வந்து பவர் எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2 இன்ட்டு 6. சேம் அதே மாதிரி டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் 3 ஹோல் பவர் 1/3 இன்ட்டு 6. ஸோ இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 2 3s are 6 3 வரும். இங்கே வந்து 6 2s are 6. ஓகேங்களா? ஸோ 6 3s are 3 2s are 6. அகைன் இங்கே வந்து 2 வரும் இல்லைங்களா? ஸோ இப்போது as simplify பண்ணி எழுதுனீங்கன்னா என்ன வரும்? டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஹோல் கியூப் தட் இஸ் ஈக்குவல் டு டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ ஏ ப்ளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர். அதே டேர்மில் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் எழுதினாலுமே இது ஃபஸ்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் தான். ஸோ இதனுடைய ஆர்டர் வந்து 1 தான். ஸோ இது வந்து ஹையஸ்ட் டெரிவேட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா நமக்கு வந்து டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயரும் டிஒய் பை டிஎக்ஸ் த ஹோல் ஸ்கொயரும் 1 இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் இந்த ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணும்போது நமக்கு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னது? ஹையஸ்ட் டெரிவேட்டிவ். ஸோ அப்போ ஆர்டர் என்னது? எனக்கு 2 செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இது. ஸோ ஆர்டர் 2 தென் டிகிரி அதனுடைய பவர் நமக்கு என்ன கிடைக்குதுங்க? 3 இருக்குது. ஸோ அப்போது டிகிரி 3. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் டிஒய் பை டிஎக்ஸ். ஸோ இந்த மாதிரி சைன் டேர்ம் வந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ பட் டிகிரி ஃபைன் பண்ணுறது கஷ்டம். ஏன் அப்படின்னா ஸோ இப்போ வந்து ப்ரீவியஸ் சம்மில் வந்து ரூட் இருந்தது. ஸோ ரூட்டை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்து கேன்சல் பண்ணோம். ஸோ ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனாக வந்து கொண்டு வந்தோம். அதாவது டிஒய் பை டிஎக்ஸ் த ஹோல் கியூப் ப்ளஸ் டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் த ஹோல் பவர் 2. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம என்னென்னு பண்ணோன்னா பாலினாமியல் ஈக்குவேஷனாக கொண்டு வந்தோம் இல்லைங்களா? ஸோ பட் இங்கே வந்து சைன் இருக்குது. ஸோ சைனை வந்து நம்ம எப்படி கேன்சல் பண்ண முடியும்? ஸோ இங்கே சைன் இருக்குது. ஸோ சைன் இன்வர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா சைன் கேன்சல் ஆகும். பட் இந்த சைட் சைன் இன்வர்ஸ் வந்துடும் இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு ரீசனால் நம்ம என்ன பண்ண முடியாது? டிகிரியை வந்து டிஃபைன் பண்ண முடியாது. இந்த மாதிரி சம்ஸ் வந்தது அப்படின்னா டைரெக்டாகவே நம்ம என்னென்னு சொல்லலாம்? டிகிரியை வந்து டிஃபைன் பண்ண முடியாது. தட் மீன்ஸ் நாட் டிஃபைன்டுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஆர்டர் என்னது? higher order higher derivative 2 தான். d square y by dx square. So this is the higher order. So order 2. So இங்கே வந்து sin dy by dx இங்கே இருக்கிற நம்ம சைனை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது? ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு ரீசனால் டிகிரி வந்து நாட் டிஃபைன்ட். பாலினாமியல் ஈக்குவேஷனாக கொண்டு வர முடியாது. சரிங்களா? தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் இது நெக்ஸ்ட் சம் dy by dx is equal to root of 3x plus 5. ஸோ ரூட் ஆஃப் 3x + 5. ஸோ இந்த சம்மில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்ம வந்து எதுக்கு வந்து நம்ம ஆர்டர் அண்ட் டிகிரி பார்க்குறோம்? டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனுக்கு. ஸோ ரைட் சைட் ஆஃப் த ஈக்குவேஷன் வந்து பார்த்திங்கன்னா 3x + 5 கான்ஸ்டன்ட் வேல்யூ தான். ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ரைட் சைட் ஆஃப் த ஈக்குவேஷன் தட் மீன்ஸ் லெஃப்ட் சைடை மட்டும் நம்ம கம்பேர் பண்ணாலே போதும். ஸோ dy by dx is equal to root of 3x plus 5. ஸோ இந்த வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே எந்த ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் டிஃப்ரென்ஷியல் வேல்யூவும் டெரிவேட்டிவ்ஸும் இல்லை. ஸோ அதனால் இருக்கிறது வேல்யூ என்னது? dy by dx. ஸோ அதனுடைய ஆர்டர் 1. ஸோ அதனுடைய டிகிரியும் வந்து பார்த்திங்கன்னா பவரும் 1 தான். ஸோ அப்போது ஆர்டரும் 1 பவரும் 1. ஸோ லெட்ஸ் see the next problem. dy by dx the whole square plus dy by dx minus sin square y equal to 0. ஓகேங்களா? ஸோ இந்த சம் வந்து பார்த்திங்கன்னா dy by dx the whole square. ஸோ இங்கே வந்து இதுவும் dy by dx தான், இதுவும் dy by dx தான். ஸோ ஆல்ரெடி இட் இஸ் இன் த பாலினாமியல் ஃபார்ம். தட் மீன்ஸ் x square plus x then some values that is equal to 0 or constant or வேரியபிளாக இருக்குது. ஸோ இப்போது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிகிரி ஆர்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹையஸ்ட் டெரிவேட்டிவ். ஸோ இதனுடைய டெரிவேட்டிவ் வேல்யூவும் 1 தான். தட் மீன்ஸ் dy by dx தான், இதுவும் dy by dx தான். ஸோ அதனால் நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்? ஆர்டர் வந்து 1. ஃபஸ்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஆர்டர் 1. ஸோ டிகிரி எப்படி அப்படின்னா ஸோ அந்த பவரோடைய மீன் டெரிவேட்டிவோடைய பவர் எடுக்கணும். ஸோ இப்போ dy by dxக்கு என்ன பவர்? 2. ஸோ அதுதான் வந்து டிகிரி 2ன்னு எடுத்துருக்கோம். ஸோ இங்கே சைன் ஸ்கொயர் ஒய்ன்னு வந்திருக்கு. ஸோ இங்கே சைன் ஸ்கொயர் ஒய் வந்திருக்கு. இதை வந்து நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க வேணாம். ஏன் அப்படின்னா இங்கே dy by dxன்ற டேர்ம் வந்து இங்கே நமக்கு இல்லை. சைன் ஸ்கொயர் ஆஃப் dy by dxன்னு வந்தது அப்படின்னா அப்போ தான் டிகிரி என்னது? நாட் டிஃபைன் சொல்லலாம். இங்கே வந்து சைன் ஸ்கொயர் ஒய் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் டிகிரி வந்து ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ dy by dxக்கு பவர் என்ன இருக்குது? 2 இருக்குது. ஸோ அதுதான் வந்து டிகிரி. ஸோ ஆர்டர் 1 டிகிரி 2.
ஓகேங்களா. ஸோ இது வந்து இந்த ஆர்டர் அண்ட் டிகிரி ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச்.